சென்னிமலை தண்ணிப்பந்தலிருந்து குட்டக்காட்டு தோட்டம் போகிற வழியில் ரெட்டப்பாலம்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது அந்த பகுதியில் கீழ்பவானி பாசன வாய்க்கால் தண்ணியை கொண்டுகிட்டு போயிட்டு இருக்குது. அந்த வாய்க்காலில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் பழுதடைந்ததை தொடர்ந்து பக்கத்துலேயே புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அதனால் அந்த 2 பாலமும் பக்கம் பக்கமாக இருக்கிறனால அந்த ரெட்டப்பாலம்னு சொல்கிறாங்க. அந்த ரெட்டப்பாலத்திலிருந்து வலது பக்கம் வாய்க்கால் கரையில் தான் இந்த 3வது நிகழ்வு நடந்தது. இப்போ 4வதாக நடந்த நிகழ்வு வாய்க்கால் கரையினுடைய இடது பக்கம் இந்த இடத்துல ஒரு பண்ணை வீட்டில் தென்னந்தோப்பு உரிமையாளருடைய வீட்டில் 4வது சம்பவம் நடக்குது. இந்த இடத்துக்கு பெயர் கரியாங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் பெயர் முத்துசாமி, வயது 65. அவருடைய மனைவி பெயர் சாமியாத்தால், வயது 60. இவங்க 2 பேரும் கரியாங்காட்டில் தோட்டத்து வீட்டில் குடியிருந்துருக்காங்க. இவங்க வீட்டை சுற்றியும் தென்னந்தோப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இவருக்கும் ஒரு 7-8 ஏக்கர் தென்னந்தோப்பு. இவருடைய மனைவியும் கழுத்தில் ஒரு 7-8 பவுன் தங்கச்சங்கடியும் தோடு கையில் வலையெல்லாம் போட்டிருக்கிறவங்க. இந்த முத்துசாமி கவுண்டருடைய வீட்டில் 9/9/2023 அன்னைக்கு இரவு இந்த குழு வருது. அதே மாதிரி வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே கதவை திறந்து வெளியில் வந்த முத்துசாமியை அடித்து போடுறாங்க. அதுக்கு பிறகு சத்தம் கேட்டு வெளியில் வந்து அவருடைய மனைவியையும் அடித்து போடுறாங்க. மனைவியினுடைய கழுத்திலும் கையிலும் இருந்த நகைகள் கிட்டத்தட்ட ஒரு 12 பவுன் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்த பொருள்களையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த கொள்ளை கும்பல் தப்பி போயிடுது. காலையில் வழக்கம் போலவே அந்த பகுதிக்கு அவங்களுக்கான 3 மகள் இருக்காங்க. 3 மகளுடைய ஒரு மகள் வீட்டு பேரன் ஒரு 10 மணிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தெரியுது. இந்த முத்துசாமி கவுண்டருடைய வீட்டிலும் இவர் கொலை செய்யப்படுவதற்கு, அதாவது அவரும் அவருடைய மனைவியும் கொலை செய்யப்படுவதற்கு 4 நாளைக்கு முன்னால் இவங்க வீட்டில் வளர்ந்துட்டு இருந்த காவல் நாய் மர்மமான முறையில் இறந்து போயிடுது. ஏதோ வயலில் குரண மருந்து வச்சுருக்காங்க, அதை தின்னு நாய் இறந்து போனதை நினச்சி அவர் நாயை புதைச்சிட்டு விட்டுறாரு. நாய் செத்த 4வது நாள் இரவு இவரும் கொல்லப்படுறாரு. இது இந்த பகுதியில் நடந்த 4வது இரட்டை கொலை சம்பவம். இந்த சம்பவத்துக்கு முன்ன ஒரு 6 மாதத்துக்கு பிறகும் பின்னால் ஒரு 6 மாதத்துக்கு பிறகும் நொய்யலாற்று பகுதியில் இருந்த ஒரு வயதான பெண், 70 வயதுடைய வள்ளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் கொல்லப்படுறாங்க. அவங்ககிட்ட ஒரு 3 பவுன் நகை மட்டும் காணாமல் போகுது. இந்த நிகழ்வுக்கு அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு பிறகு காங்கேயம் காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய மருதுரை அப்படிங்கிற ஊரில் ஒரு வயதான பெண்மணி கொல்லப்படுறாங்க. அவங்ககிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 பவுன் நகை கொள்ளை போகுது. அடுத்த சில நாள்களுக்கு பிறகு அரச்சலூர் காவல் நிலைய எல்லையிலையும் ஒரு வயதான பெண்மணி தோட்டத்து வீட்டில் இருந்தவங்க கொல்லப்படுறாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு 1.5 பவுன் நகை மட்டும்தான் திருட்டு போகுது. இது முழுமையாக நம்மளால் அந்த இடங்களை போய் பார்த்து யாருங்கிறத நம்ம ஆய்வு பண்ண முடியல. இந்த 3 நிகழ்வுகளுமே தென்னந்தோப்பில் குடியிருந்த வயதான பெண்கள், தனியாக இருந்த பெண்கள் தான் கொல்லப்பட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் மீண்டும் ஒரு இரட்டை கொலை சம்பவமாக தான் இது இந்த பகுதியில் நடக்கக்கூடிய 5வது சம்பவமாக ஒன்று நடக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேமலைக்கவுண்டன்பாளையம். அதாவது சேமலைக்கவுண்டன்பாளையம் காங்கேயத்திலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் இதனுடைய வருவாய் வட்டாட்சியருடைய அலுவலகம் பல்லடத்தில் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது. அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சேமலைக்கவுண்டன்பாளையங்கிற ஊரில் ஒரு 3 கொலை நடக்குது. இந்த சேமலைக்கவுண்டன்பாளையத்தினுடைய வடக்கு ஓரத்தில் அங்கிருந்து கண்டியங்கோயில் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் ஊரிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் கிணத்தாங்காடு அப்படிங்கிற ஒரு விவசாய நிலத்தில் குடியிருந்துகிட்டு இருக்கிறவர் தெய்வசிகாமணி, வயது 72. அவருடைய மனைவி அலமேடு, வயது 68. அவங்களுடைய மகன் செந்தில்குமார், வயது 45. 3 பேர் கொல்லப்படுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டை கொங்கு மண்டலத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி பார்க்க வச்ச ஒரு மிக மோசமான படுகொலை. இதுக்கு பிறகு தான் ஏற்கனவே நடந்த கொலைகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற அந்த நோக்கத்தில், அந்த கோணத்தில் போலீஸும் பொதுமக்களும் பார்க்க தொடங்கியிருக்காங்க. போலீஸும் இப்போ அந்த கோணத்திலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிணத்தாங்காடு ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கிணத்தாங்காட்டுக்கு போகக்கூடிய வழியில் 2 வழி இருக்குது. அதாவது சேமலக்கவுண்டன்பாளையத்திலேருந்து நேராக வாய்க்கால் கரை மேலேயே போனோம்னா ஒரு வழியாக இந்த வீட்டுக்கு போகலாம். இன்னொரு பக்கம் கண்டியங்கோயில் போகிற வழியிலேருந்து வலது பக்கம் உள்ளே வந்தாலும் இந்த கிணத்தாங்காடுங்கிற இடத்துக்கு வர முடியும். தெய்வசிகாமணியுடைய வீட்டுக்கு வர முடியும். இந்த 2 வழியில் போனோம்னாலுமே தெய்வசிகாமணியுடைய வீட்டுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வீடுகள் இருக்குது. அதை கடந்து தான் அவருடைய வீடு இருக்குது. அதனுடைய தெய்வசிகாமணியுடைய வீட்டுக்கு பின்னாலேயும் வீடு இருக்குது, முன்னாலேயும் வீடு இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் எல்லாமே இருக்குது. ஏன்னா எல்லாமே தனித்தனியாக அவங்களுடைய விவசாய நிலத்தில் குடியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 1500 மீட்ரு 2000 மீட்டர் இடைவெளியில் பண்ணை வீடுகளாக எல்லாருடைய வீடு இருக்குது. இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு புகையிலை வியாபாரம் பண்ணவர். ஒரு பெரிய வீடு, புகையிலை அடுக்கி வைக்கிறதுக்கான ஒரு குடோன் வச்சுருக்காரு. அதை ஒட்டி பக்கத்துலேயே ஒரு வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்காரு. வீட்டை சுற்றியும் தென்னந்தோப்பு. இவங்க வீட்டிலும் ஒரு நாய் இருந்திருக்கு. அந்த நாய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே குலைக்காத ஒரு சூழல் இருந்தால் தான் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாய் கொல்லப்படலை.
28/11/2024 அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் இந்த தெய்வசாமி பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்துக்காரங்கிட்ட எல்லாம் பார்த்து பேசிட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு போய் படுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய மகன் கோயம்புத்தூர்லேருந்து மறுநாள் நடக்க இருக்கிற ஒரு திருமண நிச்சயதார்த்த நிகழ்வுக்காக வந்திருக்காரு. அந்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு வந்தவர் வீட்டில் வந்து தங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் அவர் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு எந்த நேரம் இந்த கொலை நடந்ததுங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் நள்ளிரவு நேரத்தில் நடந்திருக்குது. இந்த கொலையிலையும் அலமேல அவங்க போட்டிருந்த நகை ஒரு 11 பவுனும் கூடுதலாக வீட்டில் இருந்த கொஞ்சம் நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவத்திலும் கதவை திறந்து, அதாவது வீட்டினுடைய வெளிவாசல் கதவை திறந்து தெய்வசாமி வெளியில் வந்திருக்காரு. வந்ததுக்கு பிறகு தான் கொலையாளிகள் அவங்க தலையில் அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வீட்டுக்குள்ளே இருந்த மனைவி அலமேலுவையும் மகன் செந்தில்குமாரையும் அங்கேயே அடித்து கொண்டிருக்காங்க. ஒரு உடல் வெளியிலும் 2 உடல் உள்ளேயும் கிடக்குது. இந்த வீட்டுக்கும் காலை 9 மணிக்கு காலையில் பால்காரர் வந்ததுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னே யாரும் போய் பார்க்கல. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தான் அரசியல் கட்சிகள் இது எல்லாமே கையில் எடுத்து கொங்கு மண்டலத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நடக்குதுன்னு அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அரசு இதுக்காக தனிப்படை அமைக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம் தேடியும் எந்த விதமான தடயத்தையும் எடுக்க முடியாமல் இப்போ சிபிசிஐடியில் வழக்கு ஒப்படைக்கப்பட்டு அவங்களும் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இருக்குது. இந்த நிகழ்வு நடந்த 6 மாதத்துக்கு உள்ளாகவே 6வது நிகழ்வாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகில் இருக்கக்கூடிய விளாங்காட்டு வலசு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மேகரையான் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ராமசாமி கவுண்டர் அவருடைய மனைவி 2 பேரும் கொல்லப்படுறாங்க. இந்த நிகழ்வை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே காவல்துறை பலவீனமான நிலை இருக்குதுன்னு கண்டன அறிக்கை கொடுக்குற அளவுக்கு நிலைமையை மோசமாக கொண்டு போயிருக்கு. இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீடுகள் இருக்கிற வயதான தம்பதிகள் எல்லாமே பயத்தில் வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகிருக்குது. இது ஏற்கனவே நடந்த 5 கொலைகளை விட மிக மிக கொடூரமான முறையில் நடந்திருக்குது. இந்த மேகரையான் தோட்டத்தில் ராமசாமி கவுண்டர் அவருடைய மனைவி பாக்கியம்மாள் 2 பேரும் குடியிருக்காங்க. ராமசாமி கவுண்டருக்கு கிட்டத்தட்ட வயது 70 ஆகுது, மனைவிக்கு 65 வயசு. இவங்க 2 பேரும் என்னைக்கு கொல்லப்பட்டாங்கங்கிறதே சரியாக கணிக்க முடியாத அளவிலான முறையில் இந்த கொலை நடந்திருக்குது. இதுவும் இந்த வாய்க்கால் கரையில் இருக்கிற ஒரு வீடு தான். சிவகிரிக்கு பக்கம் இருக்கக்கூடிய விளக்கேத்தியிலேருந்து வெள்ளக்கோயில் போகிற வழியில் கீழ்பவானி பாசனம் கால்வாய் கிழக்கு பக்கமாக போகுது. அந்த வாய்க்கால் கரையினுடைய இடது பக்கத்துலேயே ஒரு 4-5 வீடுகள் இருக்குது. அந்த 5வது வீடாக இருக்கிறதா இந்த ராமசாமியினுடைய வீடு. அதுக்கு அடுத்தும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடுகள் இருக்குது. ஆனால் எல்லா வீடுகளுமே அவங்களுடைய விவசாய நிலத்தில் ஒரு 7 ஏக்கர் 8 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்துக்கு மத்தியில் தான் அவங்களுடைய வீடுகள் இருக்குது. வாய்க்கால் கரையை ஒட்டியே தான் இவருடைய வீடு இருக்குது. ரோட்டில் போகிற எல்லாருமே வீட்டை பார்க்கலாம், ரோட்டில் போகிறவங்களே இவரும் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கலாம். அந்த அளவிலான தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டில் ராமசாமி கவுண்டரும் அவருடைய மனைவி பாக்கியம்மாள் 2 பேரும் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. இவங்க கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதுங்கிற தகவலை 2ஆம் தேதி இரவு தான் அவருடைய மகனுக்கு தெரிய வருது. ஏப்ரல் 28 அல்லது 29ஆம் தேதி இரவு இவங்க கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் கொல்லப்பட்டதாக சொல்லலாம் 2 அல்லது 3 நாளுக்கு பிறகு மே மாதம் 1ஆம் தேதி இரவு தான் இந்த கொலை நடந்த செய்தியை வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இதில் ராமசாமி கவுண்டர் ஒரு கால் மூட்டு வலி உள்ளவர். அதனால் வெளியில் அதிகமாக அவர் நடக்க மாட்டார், வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார். அல்லது ஏதாவது வெளியூர் போகிறோன்னா மொஃபட்டில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வருவார். மற்றபடி அவர் அதிகமாக வெளியில் நடமாட்டம் இருக்காது. அதனால் அவரை பற்றி யாரும் அதிகமாக கண்டுக்கல. 28ஆம் தேதியோ அல்லது 29ஆம் தேதியோ இரவு 7:45 மணி அளவில் அந்த நேரத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு கணிக்க முடியுது. ஏன்னா அவங்க மனைவி குளிக்கிறதுக்கு தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதித்ததுக்கு பிறகு உள்ளே குளிக்க போகிறாங்களோ அல்லது குளிச்சுட்டு வெளியில் வர்றாங்களோ தெரியல, அந்த நிலையில் தான் அவங்க அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஒரு 8 மணிக்கு முன்னாலேயே அவங்க குளிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்துக்குள்ளே அவங்க குளித்து முடிச்சுட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்திருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்த ராமசாமி டிவி பார்த்துட்டு கட்டில் படுத்திருக்காரு. அந்த சூழல்லையே அவர் அங்கே அடித்து கொல்லப்படுறாரு. இந்த சத்தம் ஏதோ உள்ள ஒரு அசம்பாவிதம் நடக்கிறத குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க கேட்டுட்டு குளித்து முடித்ததுக்கப்புறம் துணியை உடம்புல சுற்றிக்கிட்டு வெளியில் வந்தாங்கன்னு தெரியல. உள்ளே போய் குளிக்கிறதுக்கு முன்னே இந்த சத்தம் கேட்டு வெளியில் வந்தாங்கன்னு தெரியல. குளியல் அறையிலேருந்து வெளியில் வந்தவங்க நேருக்கு நேராக நெத்தியில் அடித்து கொல்லப்பட்டு அவங்க அந்த இடத்துலையே வாசலில் கீழே விழுந்து உயிரிழந்து கிடக்குறாங்க. இது மிக கொடூரமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்டு கிடந்த பாக்கியம்மாள் அவங்க கையில் ஒரு 4 பவுன் வளையல் 2 கையிலையும் போட்டுருந்துருக்காங்க. காதில் ஒரு பவுனில் தோடு போட்டுருந்துருக்காங்க. கழுத்தில் ஒரு 6 பவுன் செயின் இருந்திருக்கு. செயினை கொள்ளைக்காரங்க ஈஸியாக எடுத்துட்டானுங்க.
கையில் இருந்த வளையல்களை கழட்ட முடியலைங்கிறனால கையை கொடூரமாக வெட்டி துண்டிச்சு அந்த வளையலை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி விரலில் போட்ட அந்த மோதிரத்தையும் விரலை துண்டிச்சு எடுத்திருக்காங்க. காது ரெண்டையும் அறுத்து தான் காதில் இருந்த தோட்டை வெளியில் எடுத்திருக்காங்க. அவ்வளவு கொடூரமாக அந்த அம்மாவை சித்திரவதை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்த ராமசாமி கவுண்டர் பெரிய அளவிலான தாக்குதல் எதுவும் இல்லை. தலையில் அடித்த நிலையிலேயே அவர் உள்ள விழுந்து உயிரிழந்துடுறாரு. போகும்போது வீட்டில் வெளியில் இருந்த மின் விளக்கை அணைச்சிட்டு தான் போயிருக்காங்க. இவங்க வீட்டிலும் ஒரு மற்ற கொலைகளோட தொடர்புடையதான ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த முதல் கொலை ஏக்கட்டாம்பாளையத்தில் நடந்ததுலேருந்து தொடர்ந்து எல்லா கொலைகள்லையுமே கொலை செய்யப்பட்ட வீட்டில் ஒரு 4 நாள் அல்லது 5 நாளைக்கு முன்னால் நாய் மர்மமான முறையில் இறந்து போகிறது அல்லது ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு கொலை நடந்த 2 நாளைக்கு பிறகு இறந்து போகிறதுங்கிற மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த வீட்டிலும் இவர் வளர்த்துக்கிட்ட அந்த நாய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னால் எதையோ சாப்பிட்டு மர்மமான முறையில் இறந்து போயிடுது. நாயை தூக்கி புதைச்சிட்டாரோ அல்லது அப்போ வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்தனால அந்த வாய்க்கால் தண்ணியில் விட்டாங்களோ தெரியல, நாய் இல்லாமல் சூழல் தான் இந்த கொலை நடந்திருக்குது. இந்த கொலை நடந்ததுக்கு பிறகு 2 நாள் கழித்து தான் மகன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலைங்கிறனால திரும்ப பக்கத்து உறவினர்களை போய் பார்க்க சொல்லும்போது அவங்க 1ஆம் தேதி அன்றைக்கி மாலை இரவு 7:30 மணிக்கு அங்கே வீட்டில் போய் பார்க்கும்போது 2 பேருமே கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் காவல்துறை விசாரணை செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் இந்த பகுதியில் 6வது இரட்டை கொலையாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஒன்று 3 கொலை, ஒன்றில் 1 கொலை. ஆனால் இந்த 6 நிகழ்வுகளுமே 2 கொலை செய்யக்கூடிய நோக்கத்தில் நடந்திருக்குது. கடைசியாக கொலை நடந்த மேகரையான் தோட்டத்தில் இருந்த ராமசாமியினுடைய மகன் கவிசங்கர்கிட்ட பேசும்போது, என் பையன் பள்ளிக்கூட விடுமுறைங்கிறதுனால கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவோட தான் வீட்டில் இருந்தான். ஒரு வேளை என் பையனும் அங்கே இருந்திருந்தான், அவனும் கொலை செய்யப்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஒரு கெட்டது நடந்திருந்தாலும் ஒரு நல்லது நடந்து என்னுடைய குடும்பத்தில் வாரிசு ஒன்று தெப்பி இருக்கிறதுக்கு இது காரணமாக இருந்திருக்கு. 15 நாளைக்கு முன்னையே நாய் இறந்து போச்சுன்னு எங்கள் அப்பா சொன்னார். சரி, வேறு நாய்க்குட்டி வாங்கிக்கலான்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த சூழல்லையே இந்த கொலை நடந்திருக்குது. எங்கள் அப்பா எங்கிட்ட யாராவது அடையாளம் தெரியாத ஆளுக அல்லது புது மாதிரியான ஆளுக வந்து போனதாகவும் எந்த தகவலுமே சொல்லலை அப்படிங்கிற செய்தி சொல்கிறாரு. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விசாரிக்கும் போதும் அந்த பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யாரும் வந்த மாதிரியும் எங்களுக்கு தெரியல. ஆனால் தினமும் இந்த வாய்க்கால் கரை வழியாக நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க. சுற்றுப்பகுதியில் எல்லாமே டாஸ்மாக் கடை இருக்கிறனால வாய்க்கால் கரையில் அங்கங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறது வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. நாங்களே அவங்கள யாரையும் தட்டி கேட்க முடியாது, யார் வந்தாங்க எப்படி கொண்டாங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியல. இந்த கொலையும் கிட்டத்தட்ட இரவு 8 மணி அளவில் தான் நடந்திருக்குது. வீட்டுக்கு வெளியில் இருந்த லைட்டை கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே நடந்த 5 வீடுகள்லையுமே லைட் ஆஃப் பண்ணுறத இந்த கொள்ளையர்கள் வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்மளால் முழுமையாக விசாரித்து தெரிஞ்சுக்க முடியுது. 3 வீடுகளில் இருந்த நாய் செயலிழந்து போயிருந்திருக்கு. 3 வீடுகளில் இருந்த நாய் கொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 நாய்களுமே கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்திலிருந்து ஒரு 10 நாளுக்குள்ளாகவே கொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் போலீஸார் இப்போ 6வது கொலை நடந்த ராமசாமியுடைய வீட்டில் வளர்ந்த நாய் எங்கே புதைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த காடு முழுவதும் தேடி இருக்காங்க. ஒருவேளை குப்பைக்குழியில் புதைச்சிருக்கலாம் அப்படின்னு குப்பைக்குழியை பூரா ஜேசிபி வச்சு குப்பையை வெளியில் எடுத்து பார்த்துருக்காங்க. அங்கேயும் நாய் புதைக்கப்படவில்லை. எந்த மாதிரியான பாய்சன் எதுவும் நாய்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாய் என்ன கிடைக்கல. கிட்டத்தட்ட இந்த தொடர் கொலையாக நடந்திருக்கிற அந்த 6 இரட்டை கொலையில் 4 கொலை வழக்குகளை வேறு வேலையில் போலீஸ் முடிச்சிட்டாங்கங்கிறது தான் தெரியுது. ஏற்கனவே ஏக்கட்டாம்பாளையத்தில் நடந்த முதல் கொலையில் அவங்க வீட்டுக்கு தேங்காய் வாங்க வந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த ஒரு கும்பல் தான் 4 பேர் சேர்ந்த குழு அடித்து கொண்டுட்டாங்கட்டு அந்த கேஸை முடிச்சிட்டாங்க. 2வது 3வது 4வது கொலை, இந்த 4 கொலையிலையுமே பெருந்துறை பகுதியில் ஒரு வழிப்பறி தொடர்பில் ஈடுபட்ட ஒரு குழுவை நாங்கள் பிடிச்சி விசாரிக்கும்போது இந்த 3 கொலையுமே அவங்க தான் செஞ்சதாக ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய வல்லம் பகுதியை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய தொடர்பாளர்கள் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய தொடர்பாளர்கள் ஊட்டியில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 8 பேரை கைது பண்ணதான் சொன்ன போலீஸார் அவங்க மேலே நடந்த வழக்கு போட்டாங்க. அதுக்கு பிறகும் அந்த வழக்கில் தொடர்புடையதாக ஒரு 4 பேரை கைது பண்ணி மொத்தம் 12 பேரோட பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த 3 வழக்கையுமே முடிச்சிடுறாரு. இது நடந்த 1 மாதத்துக்கு பிறகு தான் மீண்டும்
பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேமலைக்கவுண்டன் பாளையத்தில் 5வது கொலை நடந்திருக்கு. அடுத்த 6வது கொலை சிவகிரியில் நடந்திருக்குது. ஆனால் போலீஸார் ஏற்கனவே 4 வழக்குகளில் குற்றவாளியை கைது பண்ணதாக காட்டியிருந்தாலும் அதை யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. நம்மாலையும் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா 6 கொலை வழக்குகளுமே கிட்டத்தட்ட ஒரே நோக்கத்தில் நடந்திருக்குது. இந்த கொலையான 6 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொந்தமாக விவசாய நிலம் இருக்குது. 6 பேருமே வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்காங்க. 6 பேருடைய மனைவியுமே கழுத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10 பவுன் வரைக்கும் நகை போட்டுருந்துருக்காங்க. 6 குடும்பத்தை சேர்ந்தவர்களுமே தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த கொலை திட்டமிட்டு நடந்திருக்கிறதா நம்ம யூகிக்க வேண்டியதாக இருக்குது. 6 பேருடைய வியாபார தொடர்புகளுமே தென்னந்தோப்பை மையமாக கொண்டு தான் இருக்குது. தென்னந்தோப்பில் ஏதோ பொருள் வாங்கவோ அல்லது விற்கவோ வர மாதிரியான காரணங்களோடு யாராவது வந்து பார்த்து இவங்களுடைய குடும்பத்தை முழுமையாக கவனித்து தான் இந்த கொலையை செஞ்சுருக்கணுங்கிறத பெரும்பாலான மக்கள் அனுமானிக்கிறாங்க. இந்த 6 கொலையில் 4 கொலைகள் கீழ்பவானி பாசன பகுதியை ஒட்டி இருக்கிற பகுதியிலே நடந்திருக்குது. இந்த 4 கொலை நடந்த வீட்டுக்கும் போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அது வாய்க்கால் கரை வழியாக போனோம்னா யாருடைய பார்வையிலையும் தெரியாமல் அந்த வீட்டுக்கு போகலாம். எந்த தடையும் இல்லாமல் தப்பி போகிறதுக்கும் பல வழிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் 4 கொலைகளுமே நடந்திருக்குது. சாவடிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கம்பாளையம் என்ற இடத்துல இருந்த பழனிசாமி கவுண்டர் கொலை செய்யப்பட்ட இடத்துல மட்டும் வாய்க்கால் கரை இல்லை. அது முழுக்க வாய்க்காலோட தொடர்பு இல்லாத பகுதி. மீதி 5 கொலை நடந்த இடத்துலையுமே வாய்க்கால் கரை இருக்குது. இந்த சாவடிப்பாளையத்தில் மட்டும் வாய்க்கால் கரை இல்லைனாலும் அவர் வீட்டை ஒட்டியே தார் ரோடு போயிட்டுருக்குது. அந்த வழியாக கொலையாளிகள் தப்பி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 6 நிகழ்வுகளில் 3 நிகழ்வுகள் நடந்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தவங்க வெளியில் வந்து அதுக்கு பிறகு தான் அடித்து அவங்கள கொலை செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க. 3 பேர் வாசலில் கட்டில் போட்டு படுத்திருந்த நிலையிலேயே அவங்கள எழுப்பி அவங்களோட பேசிக்கிட்டு இருந்த சூழலில் தான் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. யாருமே படுக்கையில் படுத்திருந்த நிலையில் அடித்து கொல்லப்படலை. இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது யாரோ அவங்களுக்கு அறிமுகமான ஒரு நபராக வந்து தான் இந்த கொலையை செஞ்சுருக்காங்கங்கிறதையும் ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுது. படுத்திருந்த நிலையிலேயே அவங்க அடிக்கப்பட்டிருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்க எல்லாமே படுக்கையிலிருந்து எழுந்திருச்ச நிலையில் தான் அடிக்கப்பட்டிருக்காங்க. முதல் கொலை நடந்ததிலிருந்து கடைசி கொலை நடந்த வரைக்கும் இந்த அடிப்படையில் தான் நடந்துருந்துருக்கு. இந்த கோணத்தில் போலீஸ் அதில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 4 கொலை வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோன்னு போலீஸார் சொல்லக்கூடியதை யாரும் நம்ப தயாராக இல்லை. அது நம்புறதுக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு சங்கிலி தொடரில் தான் இந்த கொலை நடந்துகிட்ருக்குது. இதற்கு பிறகும் இந்த கொலை யாரால் செய்யப்பட்டதுங்கிறத போலீஸார் பிடிக்க முடியாமல் இருக்குங்கிறது ஒரு சிரமமான விஷயந்தான். பெரும்பாலான மக்களும் ஊடகத்துறை சார்ந்திருக்கிறவங்களும் காவல்துறையும் இந்த தொடர் கொலையில் வட இந்தியாவை சேர்ந்த ஏதாவது ஒரு குழு தொடர்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை சொல்கிறாங்க. எனக்கும் கூட அந்த சந்தேகம் முதல்ல இருந்தது. ஆனால் நிகழ்வு நடந்த 6 இடத்தையும் நம்ம நேரில் பார்க்கும்போது நிச்சயமாக வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்த கொலையை செய்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற யார் கிட்ட நம்ம விசாரித்தோம்னாலுமே நார்த் இந்தியன் யாரும் இந்த பக்கம் வந்ததில்லைங்க. வட இந்தியாவுக்கு சேர்ந்த ஆளுங்க பூரா நிறைய வேலை செஞ்சுட்ருக்காங்க. மில்லில் வேலை செய்கிறாங்க, தேங்காய் களத்தில் வேலை செய்கிறாங்க, தோட்டத்து வேலைகளும் கூட ஆளுங்க செய்கிறானுங்க. அவங்க எல்லாமே ரோட்டில் வந்துட்டு ரோட்டில் போயிட்டுருப்பாங்க. இரவு பகல் எந்த நேரம் பார்த்தாலும் நடந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய வீடுகளுக்கோ இந்த உள்பகுதி நிலங்களுக்கு வட இந்தியாவை சேர்ந்த யாரும் வந்ததில்லை. அவங்க யாரும் வரல. முழுக்க நமக்கு அறிமுகமான நம்ம பகுதியை சேர்ந்த ஆளுங்க மாதிரியான தோட்டத்தில் இருக்கிற யாரோ தான் வந்து பார்த்து இந்த கொலையை செஞ்சுருக்காங்க. வட இந்தியர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதுக்கு சாத்தியம் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம அந்த இடங்களையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தாலும் அதுதான் உண்மைன்னு தெரியுது. தேவையில்லாமல் வட இந்திய இளைஞர்கள் இங்கே ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து வேலை செஞ்சுட்ருக்கிறவங்க மேலே நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த 6 கொலையில் 4 கொலை அமாவாசைக்கு முந்தைய நாள் அல்லது பிந்தைய நாள் அந்த அளவில் நடந்திருக்கு. 2 கொலைகள் ஏகாதசி அன்னைக்கு நடந்திருக்கு. இது ஒரு வகையில் ஏதோ சென்டிமெண்ட் டீம் தான் இந்த கொலையை பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் காவல்துறையும் பார்க்குறாங்க. இரட்டை கொலையில் சம்பவமாக நடந்திருக்கிற 6 நிகழ்வுகளிலுமே நாய், அவங்க வீட்டில் இருந்த நாய் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது முழுமையாக தெரியுது. இந்த கோணங்களில் காவல்துறை இதை விசாரிக்கலாம். அதே மாதிரி 5 கொலை நடந்திருக்கிற இடங்கள்லேருந்து நகை பணம் மட்டும்தான் கொலை போயிருக்குது. 5ஆவதாக நடந்த தெய்வசிகாமணியுடைய வீட்டில் இருந்த அவருடைய மகன் செந்தில் பயன்படுத்தின ஒரு மொபைல் ஃபோனை அந்த கொள்ளை கும்பல் எடுத்துகிட்டு போயிருக்கு. அதிலிருந்து சிம் கார்டை கழட்டி அங்கேயே வச்சுட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனதான் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இரவு 2 மணிக்கு அந்த ஃபோனிலிருந்து சிம் கார்டு கழட்டப்பட்டதா அதனுடைய டவர் நெட்வொர்க் எடுத்ததுக்கு பிறகு போலீஸாருக்கு தெரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒன்று தவிர வேறு எந்த இடத்துலையும் வேறு எந்த பொருளும் அவங்க பயன்படுத்தினது கொள்ளை போகலை. குறிப்பாக மீதி எல்லாருமே பயன்படுத்தினது 2000 3000 மதிப்புடைய சாதாரண செல்ஃபோன் தான் பயன்படுத்தியிருப்பாங்க.
அதனால் அந்த ஃபோனெல்லாம் எடுக்காமல் போயிருக்காங்க. இதில் செந்தில், அதாவது கொலையானவங்களுடைய பையனும் அந்த வீட்டில் இருந்ததுனால அவர் பயன்படுத்தின ஒரு விலை மதிப்புடைய ஒரு ஃபோனையும் கொள்ளக்கும்பல் திருடிட்டு போயிருக்கு. அந்த ஃபோன் அடுத்ததாக எங்கேயாவது ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் அந்த கொலையினுடைய தொடர்புடைய ஆளை கைது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் தான் போலீஸ் விசாரணை போயிட்டுருக்குது. கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்கிற இந்த 6 கொலைகளும் இதன் தொடர்ச்சியாக இரட்டை கொலையாக இல்லாமல் ஒரு சில ஒத்தை கொலைகளும் இந்த பகுதியில் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மையமாக ஒரு குழு தான் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுது. ஏற்கனவே 4 வழக்குகளில் குற்றவாளிகளை நாங்கள் கைது பண்ணிட்டோன்னு போலீஸ் சொல்லியிருந்தாலும் அதை யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. அவங்க வழக்கை முடிக்கிறதுக்காக பொய்யான ஆளுகளை கணக்கு காட்டிட்டாங்கன்னு தான் சந்தேகிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன நடந்தது, யார் இந்த கொலையை செஞ்சாங்கிறத போலீஸார் முழுமையாக விசாரணை செஞ்சாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அனுபவம் வாய்ந்த குற்ற வழக்குகளை கையாண்ட அனுபவம் வாய்ந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் இறங்கி விசாரித்தாங்கன்னா விரைவில் இதை கண்டுபிடிச்சிடலாம். இதை பற்றி காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி நிலைய அதிகாரிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்றைக்கி 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு டீம் முடுக்கி விடப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழல்லையே 11ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் ஊட்டிக்கு வர்றாரு, பாதி பேர் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போனோம்னா 3 நாள் முடிச்சு தான் திரும்பி வருவோம். அதுக்குள்ளாக இன்னொரு அரசியல் கட்சியினுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடக்கும். அப்போ இந்த டீமில் இருக்கிற பாதி பேர் அங்கே அனுப்பிடுவாங்க. முடிஞ்சுது. மீண்டும் வழக்கை நாங்கள் மூடி வச்சுட்டு எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். மீண்டும் ஒரு இரட்டை கொலை நடந்ததுக்கு பிறகு மீண்டும் இதை நாங்கள் தூண்டி எடுப்போம். அதுக்குள்ளே பாதி தரவுகள் பாதி தடயங்கள் எல்லாமே எங்களை விட்டு போயிடும். எங்களுக்கும் அந்த வழக்கிலிருந்து தொடர்பு விலகி நாங்கள் வேற எங்கேயோ போயிடுவோம். முழுமையாக இதை கண்டுபிடிக்கணும்னா காலக்கெடு நிர்ணயிக்காமல் ஒரு 6 மாதமோ 3 மாதமோ 9 மாதமோ கூட ஆகலாம். அந்த கெடு வரைக்கும் இந்த டீம் அந்த வேலையை மட்டும் செய்யணுங்கிற மாதிரியான பொறுப்பை கொடுத்தா மட்டும்தான் இந்த கொலை வழக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வருத்தப்படுறாரு. உண்மையும் அதுதான். காவல்துறைக்கு பல்வேறு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கொலையாளிகளை பிடிக்க முடியவில்லைங்கிறது நம்மளால் முழுமையாக சொல்ல முடியும். ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கீழே காவல்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு தேவையான வழிவகைகளை செய்யத்தான் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய நாட்டில் காவல்துறை என்பது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்கும் பிடிக்காதவங்க மேலே பொய் வழக்கு போடுறதுக்கும் தான் அந்த டீம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக உள்ளூரில் வாகன போக்குவரத்தை தணிக்கை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்திலும் இத்தனை பேருக்கு பெனால்ட்டி போட்டோங்கிறதுக்காக தான் சாலையோரத்தில் நின்று வாகன சோதனை பண்ணுறாங்களே தவிர திருடர்களையோ கொள்ளைக்காரர்களையோ கொலையாளிகளையோ பிடிக்கிறதுக்காக வாகன சோதனை நடக்குதான்னா சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி நடக்கிறதில்ல. எல்லா இடத்திலும் போலீஸ் நிற்கிறாங்க. 3 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வழியாக போகிறவனுக்கெல்லாம் ஹெல்மெட் போடலைன்னா 500 ரூபா பெனால்ட்டி, தண்ணி போட்டு போனான்னா 1000 ரூபா பெனால்ட்டின்னு போட்டு போயிடுறாங்களே தவிர முழுமையாக யார் எதுக்காக எங்கே போகிறாங்க என்ன நோக்கத்துக்காக போகிறாங்கிறத இவங்க சோதனை பண்ணுறதே கிடையாது. ஏதோ கடனுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய மனநிலையில் காவல்துறை அதிகாரிகளும் அரசும் செயல்பட்டால் மட்டும்தான் இனிமேல் இந்த இரட்டை கொலை சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும். தடுக்கிறதுக்கான வழிகளை அரசு உடனடியாக முழு கவனத்தை எடுத்து செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் மட்டுமல்ல, இந்த பகுதியில் ஆட்சி மாற்றத்திற்கான அடிப்படை பிரச்சனையாகவே இது உருவாகும் அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலே மக்கள் பல்வேறு விதமான அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்கவும் இந்த இரட்டை கொலை தொடர்பாக இது தேவையில்லாத அரசு, இந்த அரசை மாற்றினா என்ன தப்பு அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்ந்தால் திமுக அரசுக்கு நிச்சயம் ஒரு பேரிடியாக இருக்கும். இதிலிருந்து காவல்துறையை சரியாக பயன்படுத்தி இந்த அரசு தப்பிக்குமா, இல்லை மக்கள் பலியாகிறது மாதிரியே அரசும் பலியாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.